ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, அதில் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 10 போல் நல்ல மிளகு, ஒரு 5 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு போட்டு நல்லா வறுத்துட்டு, நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். இது கிரேவிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இப்போமா ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்ல ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ண வச்சு ஒரு மிக்ஸி கிரைண்டரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான 3 ஆனியன் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, 3 சில்லி, 2 டொமேட்டோ, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இதை எல்லாத்தையும் இப்போது கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ கிரேவி தயார் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் யூஸ் பண்ணிக்குவோம். இதில் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் பே லீஃபு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் எல்லாம் பொரிஞ்சதும் 3 சில்லி எடுத்து வச்சதை 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறதான ஆனியன் 1 ஆட் பண்ணி கொடுப்போம். இந்த ஆனியன்ஸ் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக குக் ஆகணும். இது நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்காக நம்ம இப்போ கொஞ்சமாக சால்ட் இதில் சேர்த்து கொடுப்போம். சால்ட்டு சேர்க்கும்போது சீக்கிரமாக ஆனியன் குக் ஆகும். பாருங்கள், சூப்பராக இப்போ நம்ம ஆனியன் எல்லாம் ரெடி ஆகியிருக்கு. இந்த டைம் இந்த ஆயில்லையே நம்ம நம்மளோட அரைச்சி வச்சுருக்கிறதான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி கொடுப்போம். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஒன்ஸ் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ நம்மளோட மசாலாஸ் சேர்த்து இந்த ஆயில்லையே நல்லா மசாலாவை நம்ம பிரட்டி நல்லா குக் பண்ணி எடுக்கணும். நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இது இந்த ஆயில்லையே நல்லா பிரட்டி எடுத்துக்குவோம். இது நல்லா ஆயிலில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறதான டொமேட்டோவை இதில் சேர்த்து கொடுப்போம். தக்காளி நம்ம 2 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்து இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டன் ஆகணும், நல்லா மேஷ்ட் ஆகுறது மாதிரி குக் ஆகிருக்கணும். ஒரு 2 நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு நல்லா இதை குக் பண்ண வைங்க. இது நல்லா மேஷ்ட் ஆகும்போது தான் நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லா தக்காளியும் நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த நான் ஒரு சிக்கன் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சிக்கன் ஆட் பண்ணதுக்கு பிறகு இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். மசாலா எல்லாம் இப்போ நல்லா நம்ம சிக்கனில் நல்லா பிடிச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஜூஸியாகவே நல்லா தண்ணி விட்டு வருது. இந்த மீட்டெல்லாம் நல்லா டெண்டர் ஆகிறதுக்கு, சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் கர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா கட்டி தயிர் இருந்தால் அது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான சால்ட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு
2-3 மினிட்ஸ் வந்து இன்னும் நல்லா குக் பண்ண வைங்க. பாருங்கள், சூப்பராக கிரேவி வந்திருக்கு. நான் எந்த தண்ணியுமே இதில் இது வரைக்கும் சேர்க்கலை. ஸோ பாருங்கள், மேலே சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் முங்குறது வரைக்கும் நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் இதில் விட்டு நல்லா குக்காகி வந்திருக்கு. ஸோ இந்த நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான அந்த கோகோனட் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி கொடுப்போம். ஆட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்து கிரேவி வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த கிரேவி வந்து எல்லாத்துக்குமே ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்ல காம்போவாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணி திரும்ப ஒன்று தேவைன்னா உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பராக பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கொஞ்சமாக அந்த கிரேவி திக்காகிறதுக்கு வேக வைப்போம். பாருங்கள், சூப்பராக இப்போது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக நான் வறுத்து அரைச்சி வச்ச ஜீரகத்தூள் வந்து நான் இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்குறேன். இப்போமா இதுக்கு கூட கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டுருக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி லீஃப் வந்து கொஞ்சமாக மேலே போட்டு கொடுத்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், சூப்பரான வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.